இந்த வண்டி இருக்கு பாருங்க, இது வந்து பரதேசி படத்துல பாலா யூஸ் பண்ண வண்டி. அந்த வண்டி தான் சார். ஆமா ஆமா. அவர் வந்து ஒரு நாள் ஒரு லாரி நிறைய இந்த மாதிரி வண்டி, இன்னொரு குதிரை வண்டி இதெல்லாம் போட்டு எனக்கு அனுப்பிச்சு வச்சார். இதெல்லாம் 10,000த்துல இருக்கு என்னோட ஞாபகமா அப்படின்னு. பாலாலாம் 2-3 தடவை வந்து என்னோட சும்மா பேசின்னு இருக்கிறதுக்கு, என்னோட தங்கறதுக்கே வந்திருக்காரு. மிஷ்கின்லாம் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 தடவையாச்சும் வருவார். இந்த இடத்துல நம்ம இப்ப நிக்கிற இடத்துல இங்க யார் சார் வந்திருக்கா? பாலுமேந்திரா சார்ல இருந்து பாரதராஜா, அதுல இருந்து மிஷ்கின், பாலா, ராம், முத்துக்குமார், அப்படி எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில என்னோட ஒரு நட்புல இருக்கிறவங்க தான். பெரும்பாலும் இந்த நட்பு ஏற்பட்டது 2 வகைன்னு சொல்லலாம். ஒன்று வாசிப்பின் மூலமா, இன்னொன்று சில தொடர்புகள் மூலமா. இப்போ பாலா வந்து பெரிய அளவில் வாசிக்க மாட்டாரு, ஆனால் அவருக்கு என்னன்னா நம்ம வாழ்க்கையிலே பெரிய நம்முடைய ஆசானா குருவா நினைக்கிறது வந்து பாலுமேந்திரா. அவர் வந்து பாபா வீட்டுக்கு அடிக்கடி போவார், அதனால நாமளும் போனோம். அப்படி நட்பானவங்க. இப்படி ஒரு 2 வகையாக அதை பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த வண்டி இருக்கு பாருங்க, இது வந்து பரதேசி படத்தில் பாலா யூஸ் பண்ண வண்டி. அந்த வண்டி தான் சார். ஆமா ஆமா ஆமா. அவர் வந்து ஒரு நாள் ஒரு லாரி நிறைய இந்த மாதிரி வண்டி, இன்னொரு குதிரை வண்டி இதெல்லாம் போட்டு எனக்கு அனுப்பிச்சு வச்சார். இதெல்லாம் 10,000த்துல இருக்கு என்னோட ஞாபகமா அப்படின்னு. பாலாலாம் 2-3 தடவை வந்து என்னோட சும்மா பேசின்னு இருக்கிறதுக்கு, என்னோட தங்கறதுக்கே வந்திருக்காரு. மிஷ்கின்லாம் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 தடவையாச்சும் வருவார். மிஷ்கின், ராம் எல்லாம். முத்துக்குமார் வந்து கிட்டத்தட்ட எங்கள் வீட்டு பையனாவே. ஆமாம், நிறைய எங்கள் வீட்டில் ஒரு பையனாகவே இருப்பான், என் தம்பியாகவே இருப்பான். கடைசியில் இந்த கிணத்துல அவனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கணும்லாம் நாங்கள் யோசித்தோம். ஆமாம், கற்றுக்கவே இல்லை. அவன் ரொம்ப பயம், அவனுக்கு உயிர் பயம். ரொம்ப பயந்தே வாழ்வான். கடைசியில் அவன் பயந்த மாதிரியே அவனுக்கு ஆயிடுச்சு. இங்கே வந்தால் அது மாதிரி உங்கள் கூட நார்மலாக வந்து இது மாதிரி இந்த சூழல் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கதை எழுதுறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உட்காந்து கதை எழுதுனாங்களான்னு தெரியல. ஒரு பேச்சு சுவாரஸ்யம், பேசுறது, அப்புறம் நல்லா சாப்பிட்றது, அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் விஷயமா என்றைக்குமே இந்த இடம் இருந்ததில்லை. இங்கே போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், அப்படி வரமாட்டாங்க. நிறைய பேசுவோம், படித்த இலக்கியங்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி ஒரு ஷேரிங் பாயிண்ட்டாக அந்த இடம் இருந்துருக்கு. இது எல்லாமே சார் எதேச்சியாக நிகழறது தான். அது எதுவும் திட்டமிட்டு உருவாக்கப்படுறதில்ல. ஒரு தடவை டாக்டர் சங்கர், ஹாரிஸ் ஜெயராஜ், கேவி ஆனந்த், லிங்குசாமி, அது மாதிரி ஒரு 15-20 டைரக்டர்ஸ் ஒரே நாளில் வந்தாங்க. ஒரு பெரிய கேரவான் புக் பண்ணி இந்த இடத்துக்கு. ஆமாம், வந்து ஒரு வேளை ஒரு நைட்டு தங்கிட்டு காலையில் சாப்பிட்டுங்க. என் ஃப்ரெண்டு எஸ்கேபி கர்ணான்னு ஒருத்தருக்கிறாரு, அவரும் பார்ப்பாங்க. அவரும் நிறைய பேசுவார். அப்புறம் நிறைய நண்பர்களை சொல்லலாம். எஸ்பி ஜனநாதன், பார்த்திபன், நாசர், அவங்கெல்லாம் நான் இல்லாதப்பெல்லாம் கூட நாசர்லாம் வந்து அதளவுக்கு ஒரு உரிமையாக எடுத்துப்பாங்க. ஆமாம் ஆமாம், நம்ம இடம் அது அப்படின்னு. பவாசார் இடம்னு நினைக்க மாட்டாங்க, நம்ம இடம் நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் இந்த கிணறு வந்து அப்பா காலத்தில் தோண்டின கிணறு. ஓ, நல்லா பெருசாக இருக்குது சார். ஆமாம், இந்த கிணத்தை பற்றி நான் நீர் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கேன். இந்த கிணறு வெட்டின எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ரொம்ப என்னுடைய கதைகள்லேயே ரொம்ப முக்கியமான கதையாக அந்த கதையை சொல்லுவாங்க. இந்த கதைகள் எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, என்னுடைய வாழ்க்கையிலேருந்து தான் எழுதினேன். அப்புறம் என்னுடைய புனைவுக்கும் புனைவில்லாத எழுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. 2மே ஒரு சின்ன கோடு தான். இங்கேருந்து அங்கே போயிடலாம், அங்கேருந்து இங்கே வந்துடலாம், அந்த மாதிரியான விஷயம் தான். நிறைய வாழ்க்கையை எல்லாமே இந்த நிலமும் இந்த கிணறு இது எல்லாமே எனக்கு குடிச்சு. இதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கேன் நான். எங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா நானும் எங்கள் அப்பாவும் இந்த கிணத்துக்கு வருவோம். ஒரு 12 மணி போல் வந்து எங்கள் அப்பா வந்து என்னை குதிக்க சொல்லுவார். நான் அப்பா இருக்கிறான்ற தைரியத்தில் குதிப்பேன். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் கற்றுனேன். கொசு வலை எடுத்துன்னு வரும். அப்போ நிறைய விரால் மீன் இருக்கும் அந்த நேரத்தில். ஆமாம், அவர் அன்னைக்கு விருந்தினர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ மீன் வேணும் அப்படின்னு பார்த்து மீதியெல்லாம் உள்ளே விட்டுருவார். அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸு இந்த கிணத்துக்குள்ளே எனக்கு இருக்குது.